நேற்று தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வருது, பயங்கரமான ட்ரோல்ஸு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, பிற சோஷியல் மீடியாக்களும் நியூஸ் சேனல்களையும் வருது. என்னடா அப்படி என்னதான் பேசி வச்சிருக்காங்க, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதில் இவங்க ட்ரோல் பண்ணுற மாதிரி எந்த விஷயமே பேசலையே. இந்த மாதிரி தொழில்துறை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அங்கே கொண்டு வாங்க, அதே மாதிரி 21 டேஸ்லேயே நாங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்ரூவல் தரோம், சிங்கிள் விண்டோ அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தானே பேசி வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன்டா இவனுங்க ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி பாருங்க, இந்த அமைச்சர் வந்து சாரி கட்டாம கோட் சூட் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. மூக்குத்தி வந்து ஏன் இல்லை, ஏன் இருக்குது, லூஸ் ஹேர் வந்து ஏன் போட்டுக்கிட்டு இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ போடணுமா? யாராவது வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்யறவன் இங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து அவன் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கதறி வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலி என்ன நடந்தது, உலகத்துல இந்த மாதிரியான நிறைய லீடர்கள்லாம் வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க, ஸோ இதுல ஆக்சுவலி அவங்க என்ன சொல்ல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுகின்ற இந்த மூடர்களுக்கு நம்ம ஒரு லெசனா இதை வந்து இந்த வீடியோல வந்து எடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்கள் வந்து இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து 4000 ரூபா கொடுத்துதான் நீங்க வந்து இந்த மாதிரி சாமி தரிசனம் பண்ண முடியும், விஐபி சீட்ல போயிட்டு முதன்மையா நீங்க போயிட்டு தான் சாமி தரிசனம் பண்றதுக்கு 4000 ரூபா லஞ்சம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் கேட்டிருக்காங்களே, அமைச்சர் இங்கதான் இருக்காரு, அவர்கிட்ட உடனடியே அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு போய் பார்த்தாக்கா அவங்க லஞ்சம் கேட்டதே யாருன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ் கிட்ட தானா. அவருமே இதை ரொம்ப சீக்ரெட்டிவா போயிட்டு ஜிபேல 4000 ரூபா அனுப்பிச்சிருக்காரு. அட பாவீங்களா, யாரு அமைச்சருன்னே தெரியாம இங்க போயிட்டு அவர்கிட்டயே லஞ்சம் கேட்டுட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பயங்கரமான அந்த காமெடி கூத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. அவரு அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்குள்ளார இவங்க வியூகத்துக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்களா ரமேஷ் வந்து லஞ்சம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தியான அந்த பொய்யான தகவல்களுக்கு இப்ப அவரே பதிலடி கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்துல ஈடுபட்ட 2 பேரையும் சஸ்பெண்டுமே வந்து பண்ணிருக்காங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவன் கல்யாண், ஆந்திரால இருக்கக்கூடிய அந்த பவர் ஸ்டார் பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா பவரே இல்லாத அந்த டெபுட்டி சிஎம் போஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி விஜயை பத்தி வந்து தவறா பேசியிருக்காரு. அவரு எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு கடந்த எலெக்ஷன்ல அப்படின்றத ஒரு சின்னதா இங்க வந்து பார்த்துட்டு அவரையும் சேர்த்து இந்த வீடியோல நம்ம புழக்க போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, வேண்டாத மருமக கால் பட்டாலும் குத்தம் கைப்பட்டாலும் குத்தம் அப்படின்ற மாதிரி. அமைச்சரா கீர்த்தனா அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுல இருந்தே இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசுறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியால வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்க தினைக்கும் உட்காந்து டிஎம்கே வந்து ட்விட்டர்ல வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ட்விட்டர் வந்து சோசியல் மீடியா இல்லை போல, இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் அங்கே வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு நினைக்கிறாங்க போல. அதுவே வந்து ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி அவங்கள குறிச்சதான எக்கச்சக்கமான விஷயங்கள், ஒரு நெகட்டிவிட்டியை இங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் இடங்களை அவங்க நேரடியாகவே போய் பார்த்துருக்காங்க. மற்ற அமைச்சர்கள்லாம் எப்படி ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுறாங்களோ அவங்களும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று இதற்கு குறித்து ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதாவது Nobody wants a government that takes forever. Files, approvals, delays and waiting. Honorable Chief Minister C. Joseph Vijay sir mandated me to fix that. Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. I assure you our government is building for fast speed execution. Here is our promises. 21-day clearances, single window approval, the direct escalation system that reached to me and the Honorable Chief Minister. 21 days கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது, நீ இந்த மாதிரி உங்களை காக்க வைக்க மாட்டோம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமான அந்த கிளியரன்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே இடம் தான் எங்கள் மினிஸ்டர், அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள், அவர் மூலியமா வந்து இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸை நாங்கள் வந்து கொடுத்துருவோம். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலு அப்ரூவல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிளியர் கட்டான டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயத்த நாங்கள் இங்கே செய்ய முற்படுறோம். தயவு செய்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க, எந்த தடைகளும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா என்ன வேலை பண்ணணுமோ அதை வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் மூலியமா பயன்படுத்துறாங்க.
சோஷியல் மீடியாவை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி அதன் மூலியமா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசியிருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சுட்டானுங்க. அவங்களுக்கு கதறல் வந்து அவங்க போடுகின்ற அந்த ட்ரெஸ்ல இருந்தே வந்து ஆரம்பிக்குது. அதாவது கோட் ஷூட் போட்டுக்கிட்டு வந்து பேசுறாங்க, ஏன் சாரி போடலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதே மாதிரி முன்னாள் அந்த தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு தான் வந்து அங்கே போயிட்டு பேசுறாங்க, பல்வேறு இடங்கள்ல வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ கோட் ஷூட்ன்றது வந்து இங்க என்ன தமிழரோட கல்ச்சரா? வேட்டு சட்டையில போயிட்டு அங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேட்க வேண்டியது. ஏன் முன்னாள் முதலமைச்சரா இருந்த எம்.கே. ஸ்டாலின் அவர்களே கோட்டு ஷூட்டு போட்டுக்கிட்டு தான் வந்து போனாரு. அது என்ன தமிழ் கல்ச்சரா? ஸோ இங்க என்ன ட்ரெஸ்ஸை பார்க்கறத விட்டுட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்கடான்னா அதை பார்க்கறதுக்கு இங்க ஆட்களே கிடையாது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவனுங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து போட்டுட்டாங்க. ஸோ அது வேற ஒரு காண்டு. இவனுங்களுக்கு பாதி பேருக்கு இங்க இங்கிலீஷும் ஒன்றும் தெரியாதா, அதனால இந்த படிக்காத தற்குறிகள் வந்து பாத்தீங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள. ஏன் வந்து லூசார் விட்டுக்கிட்டு பேசுறாங்க, ஏன் இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க அப்படின்னு. அவனுங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நடந்த ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். அதாவது இப்போ இந்தியா சார்பில் அந்த குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மீட்டிங் வந்து நடந்தது. இதுல அந்த குவாட்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ். அந்த நாட்டோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான தொஷிமிட்டோ மோட்டிஜி அப்படின்றவரு இங்க வந்து இந்தியாவுக்கு வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரீலா வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன மெசேஜ் அவர் கன்வே பண்ண வராரோ இந்த இரு நாடுகளுக்கு உண்டான விஷயத்த அவர் ரீலா போட்டிருக்காரு. நீங்களே பாருங்க அந்த வீடியோவை. 世界トップ10に入っており、特に産地である南インドでは朝の定番としてコーヒーが広く親しまれている。ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கு, எங்களுக்கு இந்தியாவுக்கும் எங்களுக்கும் உண்டான அந்த உறவை வந்து நாங்கள் இன்னும் விரிவடைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸோட மினிஸ்டர் வந்து போட்டிருக்காரு. அப்போ அவரை வந்து சொல்லிடலாமா, அவர் வந்து தற்கூரி மினிஸ்டரு, இந்த மாதிரி பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் வாழுகின்ற மினிஸ்டரு அப்படின்னு சொல்லிடலாமா? இன்னைக்கு தொழில்துறையிலையும் சரி டெக்னாலஜிலையும் சரி ஏஐலையும் சரி கொடி கட்டி பறக்கிற அது ஜாப்பனீஸ். அவங்களோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டரே இங்கே வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய யூரோப்லயும் சரி சைனீஸ்ல இருக்கக்கூடியவங்களும் அமெரிக்கன் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா சோஷியல் மீடியால இருக்காங்க. அவங்க என்ன மெசேஜை கன்வே பண்ண வராங்களோ அதை அவங்க சோஷியல் மீடியால தெரிவிச்சுட்டு வரானுங்க. இவனுங்க இங்க இருக்கக்கூடிய அந்த 4 யூடியூப் சேனல்லையும் ஒரு 4 லோக்கல் மீடியா சேனலுமே பார்த்து பழகிட்டதுனால இவனுங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்ட மாட்டேங்குது. அதனால இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, யாராவது எந்த மினிஸ்டராவது இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கற்காலத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. சில பேர் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க சொல்லுகின்ற இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. உண்மையாலுமே அது வந்து அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இங்க வச்சாலும் பரவாயில்ல. ஆனா ஏன் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியால போட்டாங்க, ஏன் ட்ரெஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா கேடுகட்டத்தனமா அங்க வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கேட்குற மாதிரி இந்த தொழில் நடத்துறவங்கலாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லாம் இருப்பானுங்க, அவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்றீங்களா? ஏன் அவங்க மட்டும்தான் வந்து அந்த கம்பெனியில் வந்து வேலை செய்வாங்களா? அவங்களுக்கு கீழ் தான் ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனினாலே மினிமம் ஒரு 20,000-30,000 பேராக இருப்பாங்க. ஒரு ஹைரார்கி லெவலாக மேனேஜரு, சிஇஓ, அதற்கு கூட கீழே வேலை செய்யக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ் அப்படின்னு ஏன் அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அவங்கெல்லாம் இந்த விஷயத்த கன்வே பண்ண மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குருவிக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட இல்லாமல் யாராவது உட்காந்து வந்து இந்த சோஷியல் மீடியா காலத்தில் வந்து யாராவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சோஷியல் மீடியாவில் நடந்த விஷயங்களை எடுத்து ஷேர் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இந்த மகேந்திரன் கம்பெனி கார் கம்பெனி வச்சிருக்கக்கூடியவர் எந்த வகையான சோஷியல் மீடியால எந்த விஷயம் பரவனாலுமே சரி அதை எடுத்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ற விதத்துல அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறது இல்ல அவங்கள பாராட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுடைய மினிஸ்டர் இவங்க பண்ண அந்த வீடியோ வந்து யாரும் பார்க்க மாட்டாங்களாம். அதுக்கு வந்து நேரம் இருக்காதான், சோஷியல் மீடியாவில் வந்து வாழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியல் தற்குறிகள்லாம் வந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது அமைச்சர் கீர்த்தனா பண்ணது சூப்பரான ஒரு விஷயம். இந்த ஓல்டு பாலிடிக்ஸ் இந்த மாதிரி இவனுங்க பேசிக்கின்ற இந்த ஓல்டு பாலிடிக்ஸ்லாம் விட்டு இன்னைக்கு ஒரு நியூ ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ் வந்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்கு வருங்காலங்களில் அதிகமாக வரும்னு நம்புவோம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அமைச்சர் ரமேஷ், அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய அமைச்சர் ரமேஷ் வந்து இன்னைக்கு வந்து போய் பார்த்துருக்காரு. ஒரு கோயிலா வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்ஷன்லாம் பலமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து போயிருக்காரு போல. அங்க போயிட்டு அவர் இந்த மாதிரி வழிபடுறதுக்காக முற்பட்டிருக்காரு. நீங்க சீக்கிரம் வந்து விஐபியில இதுல போகணும்னா இந்த மாதிரி 4000 ரூபாய் லஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல அவர் பண்ண ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் கையில பணம் இல்லை, ஒரு அமைச்சர் கையில என்ன ஒரு 10,000 குடும்பம் வந்து ஒரு பணம் இருக்காது, ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த அங்க பண்ணியிருக்காரு. ஜிபேல அமைச்சிருக்காரு. அந்த 4000 ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா ஜிபேல அமைச்சு அவங்கள பக்காவா லாக் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் தான் இங்க பயங்கரமான குற்றங்கள்லாம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கிடையாது லைவா. ஆனா இவரு உள்ள போன்ல இருந்து அவரே சொல்லாத சில விஷயங்கள்லாம் இங்க வந்து சொல்லி, இந்த மாதிரி பாத்தீங்களா அமைச்சர் லஞ்சம் கொடுத்து போயிட்டாரு, மன்னிச்சு விட்டுட்டாரு, அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுனால அந்த 2 பேரையும் மன்னிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் இங்க செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இங்க வெளியே வந்து செருப்பால் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். அதற்கு முன்பாக இப்படி ஒரு தவறான தகவலை வந்து பரப்பி ஏதோ வந்து ஒரு சாரார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கார்னர் காட்டுறதாகவும் மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டுட்டதாகவும் தவறான பொய்யான தகவல்களை வந்து இணையதளத்தில் வந்து சில பேர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ரமேஷ் அவர்கள் வந்து விளக்கம், தன்னிலை விளக்கத்தும் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த 2 பேரையுமே சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. இதற்குடியான இம்பார்ட்டண்டான ஆக்ஷன்ஸை வந்து நான் வந்து அறிக்கையாவே உங்களுக்கு விடுறேன், அதுக்குள்ள இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் தயவு செய்து பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நேத்துமே கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அந்த ப்ரெஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்தார் போல. அங்க கத்துறானுங்க, இந்த பாத்தீங்கன்னா சார் தமிழ்நாட்டில இருந்து யாரும் வந்து இந்த மாதிரி கொடுக்காம போனதே கிடையாது ப்ரெஸ் மீட், தயவு செய்து கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கதரை விட்டுட்டாரு நம்ம முதலமைச்சர். அவனுங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இது தேவைதான். இந்த நிலையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில தான் வந்து எல்லாரையும் பதற விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தா அங்க ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பாயுது. அங்க இருக்கக்கூடிய டெபுட்டி சிஎம் ஆன பவன் கல்யாண், இந்த பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனா பவரே இல்லாத அந்த டெபுட்டி சிஎம் சீட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவர் வந்து பயங்கரமா ஏற்கனவே கதறிக்கிட்டு இருக்காரு. இவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுல இருந்து இன்னைக்கு வெளிப்படையாவே நான் வந்து மேடையில அழுகுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுது வச்சிருக்காப்படி. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு, அங்க பேனரு, கட் அவுட்டு, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சிஎம் ஆயிடுறாங்க அங்க பக்கத்து ஸ்டேட்ல, தமிழ்நாட்டுல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் 15 வருஷமா கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், ஆனா என்னால வந்து இந்த மாதிரி பவர்லெஸ் ஆன இந்த டெபுட்டி சிஎம் போஸ்ட்ல தான் உட்கார முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருக்காரு. కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. అలాగే కటౌట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది, అలాగే చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ. அதாவது நம்ம இங்க என்ன கொள்கையை சொல்லி வரோம், மக்களுக்கு நம்ம என்னதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வரோம் அப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மத கலவரத்தை கையில எடுப்பேன் சொன்னா மக்கள் வந்து அதற்கு உண்டான பாடத்தை தான் தருவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அங்க ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய இவருடைய ரசிகர்களுமே சரி, பிற இருக்கக்கூடிய அந்த ஒய்எஸ்ஆர் பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ஸுமே சரி இவர் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருங்கடா, நாங்க தளபதி ரசிகர்கள் வந்து நாங்க செய்யறோம் அப்படின்றதுக்குள்ள அவங்க பிடிங்க பாஸ் நீங்க நில்லுங்க, நாங்க வச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எந்த மாதிரிலாம் கடந்து வந்த பாதைகள்ல அவர் எலெக்ஷனை சந்திச்சிருக்காரு அப்படின்னு மொத்த டீட்டெயிலையும் எடுத்து போட்டு, நீ எல்லாம் வந்து இங்க தளபதி விஜய்க்கு எந்த வகையிலும் மேட்சே கிடையாது, தயவு செய்து நீயே மேட்ச்ன்னு நினைச்சு கற்பனையில வாழாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரணடி அடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்றத ஒரு சிம்பிளான ஒரு டேட்டாவா நம்ம வந்து பார்ப்போம். அதாவது 2008 வந்து இவரோட அண்ணனான சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில இவர் வந்து தன்னை முழுமையா ஈடுபட்டு செயல்படுறாரு. அங்க ஒரு ஃபிளாப் ஆன பிறகு அந்த கட்சி கலைக்கப்பட்டு 2011 காங்கிரஸோட இணைச்சிடுறாங்க. அப்ப இவரு உட்காந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பார் போல, ஏன் பேசாம நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2014 ஜனசேனா பார்ட்டி அப்படின்ற அந்த ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு தைரியம் இல்லாம, அதாவது எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த தைரியம் இல்லாம நாங்க வந்து எலெக்ஷன்லாம் கண்டெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒதுங்கிடுறாரு. அப்புறம் அடுத்த எலெக்ஷன் வருது 2019 ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷன் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்க தான் வந்து ஜெயிச்சாங்க. அதில் இவர் வந்து 137 இடங்கள்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் இவங்க ஜெயிச்சது எவ்வளோ தெரியுமா? ஒரே ஒரு இடத்துல, ரசூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க. அதுலேயும் இவர் கண்டெஸ்ட் பண்ண அந்த 2 இடத்துலையுமே இவர் வந்து தோல்வியை தழுவுறாரு. அதாவது குஜுவாக்கா, பீமாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய 2 கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல இவர் வந்து போட்டிடுறாரு. அந்த 2துலையுமே வந்து ஃபெயிலியர் ஆகுது. இங்க அதே சினாரியோ எடுத்துக்கோங்க. இங்க விஜய் அவர்களும் 2 இடத்துல தான் போட்டிட்டாரு. பெரம்பூர்ல, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்குல. அங்க 2 இடத்துலையுமே ஒரு மேசிவான வெற்றியை பெற்றுட்டு ஒரு இடத்த ரிசைன் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் சொல்றாங்களா, சரி இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு இவர் கட்சி, இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால தனிச்சு நின்று கண்டிப்பா வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்றத அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதனால 2024ல பார்த்தீங்கன்னா பிஜேபி கூடயும் தெலுங்கு தேச பார்ட்டி டிடிபி கூடயும் இணைஞ்சு வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இவர் 21 இடங்கள்ல வந்து ஜெயிக்கிறாரு. இவர் நின்ன இடத்துலையும் பீத்தாபுரம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஊர்லயுமே இவர் ஜெயிக்கிறாரு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் இந்த மாதிரி கண்டெஸ்ட் பண்ண அந்த 2 ஸ்டேட் எலெக்ஷனோட பர்சன்டேஜ் 2த்தையுமே கூட்டினாக்கா 2019ல 5.5 வந்து பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு. 2024ல 6.8 வந்து வாங்கியிருக்காரு. இது 2 கூட்டினாலுமே 12% கிட்ட தான் வருது. அதுவே நீங்க இந்த சைடு விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம்தான், 2 வருஷத்துல 35% ஆஃப் த ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. 108 சீட்ல ஜெயிச்சிருக்காரு. எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்காம. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கிளாஷ் விட்டுக்கிட்டு இருக்காரு, ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காரு. இவரும் நானும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் தான், எனக்கு ஏன் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து மக்கள் உங்களை நேசிக்கிறாங்களா? நீங்க என்ன வகையான ஐடியாலஜிய கோட்பாடை மக்களுக்கு கொண்டு வர போறீங்க? என்னதான் ஒரு பக்கம் ஃபேன் ஃபாலோயிங் இருந்தாலும் நீங்க மக்கள் கிட்ட எப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னு சொல்றதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. விஜய் அவர்கள் வந்து அவர் ரேலி போகலார எந்த அளவுக்கு ஒரு அன்பாவும் ஒரு பாசமாவும் ஒரு ஜெனியனாவும் நடந்துகிட்டாரு. அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்ல கம்மியா பேசியிருந்தாலும் முக்கியமான விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அனிமேட்டடா பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அப்படியே தலைமுடி அப்படி சிரிப்பறது, கையை காட்டி இது பண்றது, நடு ரோட்ல காரை நிறுத்தி வச்சுட்டு அது மேல ஏறி உட்காந்து தர்ணா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மட்டமா ஒரு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவரு. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தளபதிக்கு வந்து கம்பாரிசனா இதை வந்து நாங்க பாத்துக்கிறோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசில் இருக்கிறவங்களே வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களும் வருகின்ற காலங்களில் ஆந்திர பிரதேஷ்லையும் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுப்பார்னு பார்க்கப்படுது. ஏன்னா முன்னாள் முதலமைச்சரான அந்த ஸ்டேட்டோட முன்னாள் முதலமைச்சரான ஒரு ஃபங்க்ஷனில் அவர் வந்து டைரக்டாகவே போயிட்டு வந்து கலந்துக்கிறாரு. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஃபங்க்ஷனில் வந்து டைரக்டாக போயிட்டு கலந்துக்கிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு கிளியர் கட்டான மெசேஜை கொடுக்குது. அந்த சைடு இந்த சைடு நான் இவரோட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. வருகின்ற எலெக்ஷனில் கண்டிப்பாக ஒய்எஸ்ஆர் பார்ட்டி வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல வீடியோக்கள் வந்து வர காத்திருக்கு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.